வணக்கம். செய்திகளோடு மீண்டும் சந்திக்கின்றோம். இலங்கையில ஒரு சில பொருட்களுக்கான விலையேற்றம் என்பது இருக்கின்றது. பொருளாதாரத்துல சில தளமல் நிலை இருக்கின்ற சூழ்நிலையில அரசாங்கத்துக்கு எதிராக சில கருத்துக்கள் வருவது போல அரசாங்கத்துக்கு ஆதரவாகவும் மக்கள் கருத்துக்களை சொல்கின்றார்கள். அதுல முக்கியமானது மக்களை ஏமாற்றுவதற்கு தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வரவில்லை என்பதை நாங்கள் நம்புவதாக பொதுமக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். 75 ஆண்டு காலங்களாக தொடர்ச்சியாக நாங்கள் ஏமாந்து கொண்டே இருந்திருக்கின்றோம். எனவே இந்த புதிதாக வந்திருக்கின்ற இந்த அரசாங்கத்துக்கு கால அவகாசம் கொடுப்பது என்பது அவசியமாக இருக்கிறது. அவர்கள் சில விஷயங்கள் மாற்றங்களை செய்வார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். என்னதான் இருந்தாலும் அவர்கள் எங்களை ஏமாற்ற வந்த அரசாங்கம் என்று நாங்கள் நினைக்கவில்லை என்பதாக ஒரு சில பொதுமக்கள் தற்போதைய அரசாங்கத்துக்கு ஆதரவாக தங்களுடைய குரல்களை எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். தமிழ் மக்களை தொடர்ந்து நிராகரித்து வருகின்ற இந்த காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் புதுப்பிப்பதன் மூலமாக தற்போதைய அரசாங்கமும் சென்றகால அரசாங்கத்துடைய கொள்கைகளை பின்பற்றுவதாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான உறவினர்கள் தங்களுடைய விமர்சனங்களையும் விசனத்தையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். கடந்த 10ஆம் தேதி சர்வதேச மனித உரிமைகளுக்கான நாள். எனவே அந்த நாள்ல நீதி கோரி அவர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கின்ற 8 மாவட்டங்களிலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான உறவினர்கள் தங்களுடைய போராட்டத்தையும் குரல்களையும் எழுப்பியிருந்தார்கள். இதுல கிளிநொச்சியில் இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான செயலாளர் அவர் ஒரு விஷயத்தை ஊடகங்களுக்கு சொல்லி இருப்பார். கிளிநொச்சியினுடைய வைத்தியசாலையில் ஆரம்பித்தது கிளிநொச்சியில் இருக்கின்ற அந்த அலுவலகத்துக்கு முன்பாக போய் நிறைவடைந்திருக்கும். அதுல அவர்கள் சொன்ன விஷயங்கள்ல தற்போது மாற்றத்தை உருவாக்குவதற்காக வந்திருக்கின்ற ஒரு அரசாங்கம் தொடர்ச்சியாக தமிழ் மக்களை நிராகரித்து வருகின்ற இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த OMB இந்த அலுவலகத்துக்கு அதிகாரிகளை புதுப்பிப்பதன் மூலமாக சில மக்களுக்கு அவருக்கு வாக்களித்திருக்கின்ற மக்களுக்கு திருப்திப்படுத்துகின்ற செயற்பாடுகள் தான் ஈடுபடுகிறார்கள். எனவே இவர்களும் கடந்த கால அரசாங்கத்தை போலதான் செயற்பட்டு வருகின்றார்கள். தொடர்ச்சியாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான உறவினர்கள் தங்களுடைய போராட்டத்தை 8 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு போராட்டம் என்பது நடக்கிறது. இந்த அலுவலகம் உருவாக்கப்பட்டும் 8 ஆண்டுகளுக்கிட்ட ஆகுது. இந்த சூழ்நிலையில் அவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு உறவையும் கண்டுபிடிக்கவில்லை, எந்த ஒரு முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை. எனவே தொடர்ச்சியாக இவர்கள் தமிழ் மக்களை நிராகரித்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அந்த அலுவலகத்தை புதுப்பிப்பதன் மூலமாக தற்போதைய அரசாங்கமும் இதே விடயத்தான் செய்கின்றது என்பது போல அவர் தன்னுடைய விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார். எப்படி இருந்தாலும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆண்டுகள் கடந்த அவர்களுடைய போராட்டம் இப்ப வரைக்கும் நீண்டு கொண்டே இருக்கின்றது. புதிய புதிய அலுவலகங்கள் உருவாக்கப்படுகிறது, விசாரணைகள் நடப்பது போல சொல்கிறார்கள். ஆனால் தீர்வு என்பது கிட்டப்பாடியது இல்லை. இறந்து விட்டார்களா இருக்கின்றார்களா என்று தெரியாமலே ஒரு பெரிய போராட்டத்தை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்போது வந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் எப்படியான விஷயங்களை காணாமலாக்கப்பட்டோருடைய விவகாரங்கள்ல மேற்கொள்ள போகின்றார்கள் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்கலாம். 10வது நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்ட அசோகம் தன்வத அவர்கள் தற்போது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். தொடர்ச்சியாக அவர் மீது எழுந்து வந்திருக்கின்ற விமர்சனங்கள் கேள்விகளுக்கு அடிப்படையில் அவர் இந்த பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். அவருடைய கலாநிதி பட்டம் தொடர்பாகவும் அவருடைய கல்வி தகமை தொடர்பாகவும் சமீப நாட்களுக்கு முன்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டது. உடனடியாக கலாநிதி பட்டத்தை எங்கு பெற்றீர்கள் என்பது பற்றி இருக்கின்ற விரிவான விளக்கத்தையும் அது பற்றி இருக்கிற சாட்சியங்களையும் பகிரங்கப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அவருக்கு எதிராக நாடாளுமன்றத்துல நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு கொண்டு வருவோம், நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவோம் என்று எதிர்கட்சியில் இருக்கிறவர்களும் சரி ஏனைய கட்சி உறுப்பினர்களும், அதாவது தற்போதைய அரசாங்கம் தவிர்ந்த ஏனைய கட்சி உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் அவருடைய கல்வி தகமை தொடர்பாக பல இடங்களில் விமர்சனங்களை முன்வைத்து வந்தார்கள். இந்த சூழ்நிலையில எந்த விதமான கருத்துக்களும் அது பற்றி குறிப்பிடாமல் அவருடைய கேள்வி கேட்கப்பட்ட கல்வி தகமை சார்ந்திருக்கின்ற விடயங்கள் பற்றியோ எந்த விதமான கருத்துக்களும் சொல்லாமல் அவர் அந்த பதவியிலிருந்து தன்னுடைய ராஜினாமா செய்து கொள்வதாக தன்னுடைய ராஜினாமா கடிதத்தையும் அறிவித்திருக்கின்றார். எனவே இந்த விடயம் கண்டிப்பாக மக்களுக்கும் சரி தற்போது இருக்கின்ற அரசாங்கத்துக்கு அடுத்தபடியாக இருக்கிறவர்களுக்கும் கண்டிப்பாக கேள்வி வரும். ஒருவேளை அவருக்கு விமர்சனங்கள் எழுகின்ற பட்சத்துல உண்மை இல்லாத பட்சத்தில் அதனை நிரூபித்திருக்கலாம் தானே என்ற கேள்வி இப்போது மக்களுக்கு உருவாக ஆரம்பித்திருக்கின்றது. இதே அரசாங்கத்துல நிறைய பேருடைய கல்வி தகமை என்பது தற்போது கேள்விக்குள்ளாக்கப்படும் என்பது இனி வருகின்ற நாட்களில் எதிர்பார்ப்பேன். ஏற்கனவே இந்த விவகாரம் போகின்ற நேரம் தற்போது ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்தினுடைய கல்வி தகமை சார்ந்து தங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சில விடயங்கள் தெரிய வந்து கொண்டிருப்பதாக ஏனைய கட்சி உறுப்பினர்கள் சொல்ல நிறைய செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவே அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக இப்படியான சிக்கல் நிலை என்பது நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக தெரிவாக இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி பதவியேற்க இருக்கின்றார். இந்த பதவியேற்பு நிகழ்வுக்கு
சீனாவினுடைய ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அவர்களுக்கு அழைப்பொன்றை விடுத்திருக்கிறார். தன்னுடைய பதவியேற்பு நிகழ்வின் போது கலந்து கொள்ள சொல்லி. இது கண்டிப்பாக சர்வதேச ரீதியில கவனம் செலுத்துகிற ஒரு விடயமாக இருக்கிறது. இதுக்கு காரணம் தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் காலாதி காலங்களாக ஒரு பனிப்போர் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் அவர்களே சீனாவுக்கான எதிர்ப்பு கருத்துக்கள் பலவற்றை சொல்லி வந்திருக்கின்ற சூழ்நிலையில இப்போது இவர் அழைப்பொன்றை விடுத்திருக்கிறது என்பது உற்றுநோக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. ட்ரம்புடைய பதவி காலத்துல யார் யாரு எந்த துறையில இருக்க போகிறார்கள் என்று அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுடைய நியமனங்கள் அறிவிப்புகள் என்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில சீனா பக்கம் போய் சீனாவுக்கான அழைப்பை இவர் விடுத்திருக்கிறார் என்பது கவனிக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறி போயிருக்கிறது. இது நட்பு ரீதியானதா இல்லாவிட்டால் பொருளாதாரம் சார்ந்திருக்கிற விடயங்களுக்கு முன்னேற்றுவதற்காக இந்த கைகோர்ப்பு இடம்பெறப் போகிறதா என்பது பற்றி உலக நாடுகள் உன்னிப்பாக கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் எவ்வாறு இருந்தாலும் வாஷிங்டன்ல இருக்கிற சீனா தூதரகம் இந்த அழைப்புக்கு இதுவரைக்கும் ஷி ஜின்பிங் அவர்களுடைய தரப்பில் இருந்து எந்த விதமான கருத்துக்களும் வெளியாகவில்லை என்று ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அமெரிக்காவுடைய அழைப்பை சீனாவுடைய ஜனாதிபதி ஏற்றுக்கொள்வாரா, இரண்டு நாட்டினுடைய தலைவர்கள் மீண்டும் ஒரு முறை சந்தித்துக் கொள்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அவர்கள் தன்னுடைய நாட்டின் பிரதமராக பிராங்கோயின் ஃபெங்க்ரூ அவர்களை நியமித்திருக்கின்றார். இந்த நியமனம் முக்கியமானதாக இருக்கிறது. இதற்கு காரணம் ஒன்று, அந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக சட்டம் இயற்றுபவர்கள் வாக்களித்ததுக்கு பிற்பாடு அதிபர் மேக்ரோன் அவர்கள் இமானுவேல் மேக்ரான் அவர்கள் தன்னுடைய பதவியிலிருந்து விலத்தி இருந்தார். விலத்துகின்ற நேரத்தில் பிரதமராக ஃபெங்க்ரூ அவர்களை நியமித்திருக்கின்றார். இந்த நியமனம் என்பது இதன் மூலமாக புதிய ஆட்சி அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான முழு பொறுப்பும் அவருடைய கைகள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து பிரான்சை பொறுத்தவரையில அரசியல் சார்ந்திருக்கிற குழப்ப நிலையும் அரசியல் நெருக்கடிகளையும் தொடர்ச்சியாக சந்தித்து வருகிறது. எவ்வாறாக இருந்தாலும் 73 வயதான ஃபெங்க்ரூ அவர்களை பொறுத்தவரையில மேக்ரோனுக்கும் அவருக்கும் இடையில ஒரு நல்ல நெருக்கமான உறவு ஒன்று இருந்து வருவதாகவும், என்ன சூழ்நிலை வந்தாலும் தற்போது இவருடைய கையில தான் ஒட்டுமொத்தமான பொறுப்பும் இருந்து வருகிறது என்பதும் முன்வைக்கப்படுகிறது. அதே நேரம் எதிர்வருகின்ற நாட்கள்ல தன்னுடைய நாட்டுடைய அமைச்சர் பட்டியலை அவர் வெளியிட வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலை அவருக்கு இருந்து வருகிறது. எனவே சர்வதேச ரீதியான விடயங்களையும் அவதானிக்கின்ற நேரம் அரசியல் சார்ந்த விடயங்கள்ல தொடர்ச்சியான தளம்பல் நிலை வந்து கொண்டிருக்கிறது. பிரான்ஸை பொறுத்தவரையில இந்த ஆண்டு நிறைய அரசியல் மாற்றங்கள், அரசியல் குழப்பங்கள், ஒரு பக்கமாக மக்கள் போராட்டங்கள் என்று நிறைய விடயங்கள் பிரான்ஸ் நாடு சந்தித்திருந்தது என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைய நாள் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.